ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். லக்னோவில் இருந்து வந்த ரொம்பவும் நாகரிகமான பெண்மணி பகவானிடம் கேட்டார். கேள்வி: நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு தேவையானது எல்லாம் இருக்கு, ஆனா மன நிம்மதி இல்லை, முழுமை இல்லை. அதை வேண்டியே உங்க அனுகிரகத்துக்காக வந்திருக்கேன். பதில்: பக்தி உன் குறையை தீர்க்கும். கேள்வி: எனக்கு மன நிம்மதி வேணும், எப்படி ஏற்படும்? அதற்கு வழி என்ன? பதில்: பக்தியும் சரணாகதியுமே வழி. கேள்வி: அதுக்கு தகுதியானவளா நான்? பதில்: எல்லோருக்கும் அதுக்கு தகுதிதான். ஆன்மீகம் எல்லோருக்கும் பொது, யாருக்கும் மறுக்கப்பட்டது இல்லை. வயதானவரோ இளையவரோ, ஆணோ பெண்ணோ, ஒரு பேதமும் இல்லை. கேள்வி: உண்மையிலேயே நான் அதைத்தான் கேட்க நினைச்சேன். நான் இளம் மனைவி, கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் ஆத்மீகத்துல முன்னேற முடியுமா? பதில்: கண்டிப்பா முடியும். நீங்க யார்? நீங்க உடம்பு கிடையாது, சுத்தமான அறிவு. இந்த கிரகஸ்த தர்மம், உலகம் எல்லாம் நான்கிற சுத்த அறிவிலே ஏற்படுற தோற்றம்தான். கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் உடம்பும் மனசும் செய்யட்டும். அதனாலே நீங்க இருக்கேங்கிற அறிவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்களா இருக்கிறதுக்கு எது உங்களை தடுக்கும்? கேள்வி: குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டே ஆத்ம விசாரம் பண்ணலாமா? பொருந்துமா? பதில்: ஆத்மா எப்பவும் இருக்கு, நீங்க தான் அது. உண்மையை தவிர வேற எதுவும் இங்கே இல்லை. பொருத்தமா இல்லையாங்கிற கேள்விக்கு இடமில்லை. கேள்வி: நான் என் நிலைமையை இன்னும் தெளிவா சொல்றேன். எனக்கு குழந்தைகள் இருக்கு. ஒரு பையன் சமீபத்துல இறந்துட்டான். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. முழுமூச்சா ஆத்மீகத்துல ஈடுபடணும்னு விரும்புறேன். ஆனா ஒரு குடும்ப தலைவியா என்னுடைய கடமைகள் தடுக்குது. ஆத்மீகத்துல முழுமையா ஈடுபட முடியலை. அதுதான் என் சந்தேகம். பதில்: விடுபடுறது அப்படின்னாலே ஆத்மாவிலே ஸ்திதி பெறறதுதான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நம்மளோட சூழ்நிலையை விடுறதும் இல்லை, வேற சூழ்நிலைக்கு போறதும் இல்லை. அதுக்காக விடுபடுறதுன்னா ஸ்தூல உலகத்தை விட்டுட்டு ஏதோ தியானம் இறைவன்னு வேற உலகத்துல இருக்கிறதும் இல்லை. உங்க மகனோட பிறப்பு இறப்பு எல்லாம் ஆத்மாங்கிற ஸ்கிரீன்ல தோன்ற ஒரு தோற்றம்தான். தூங்கும்போது எப்படி இருந்தேன்னு நினைச்சு பாருங்க. எதை பத்தியாவது கவலை இருந்ததா? உங்க மகனும் உலகமும் உண்மைனா தூங்கும்போது அங்கே இருக்கணுமே. தூங்கும்போது நீங்க இருந்ததை மறுக்க முடியாது, கவலை இல்லாம இருந்ததையும் மறுக்க முடியாது. தூங்கும்போது இருந்த அதே ஆள்தான் இப்போ பேசிக்கொண்டு சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறதும். நீங்க உங்க பேச்சுப்படி சந்தோஷமா இல்லை, ஆனா தூங்கும்போது கவலை இல்லாம இருக்கீங்களே. என்ன மாற்றத்தாலே இப்போ கவலை வந்துடுத்து, அகந்தை எழுந்தெடுத்து விழிப்பிலே புதுசா வந்தது. அதுதான் தூங்கும்போது அகந்தை இல்லை. இந்த அகந்தை பிறக்கிறது தான் ஒரு ஆளோட பிறப்பு, வேற பிறப்பெல்லாம் இல்லை. பிறந்தது இறந்தே தீரும். அகந்தை நாசம் பண்ணினா அது செத்துட்டா சாவை பத்தி எந்த கவலையும் இல்லை. அகந்தை இறந்ததுக்கு அப்புறமும் ஆத்மா இருக்கும், நாம இருப்போம். அதுதான் ஆனந்தம், அமரத்துவம், சாகாவரம். கேள்வி: அதை எப்படி செய்கிறது? பதில்: இந்த சந்தேகம் எல்லாம் யாருக்கு வர்றதுன்னு பாருங்கோ. யார் இந்த சந்தேகி? நினைக்கிறது யாரு? அதுதான் அகந்தை. அதை படிச்சுக்கோங்க. மற்ற நினைப்பெல்லாம் தானா போயிடும். நான்கிற எண்ணம் சுத்தமா இருக்கும். இது எங்கே இருந்து வர்றதுன்னு பாருங்கோ. அதுதான் சுத்த அறிவு. கேள்வி: இது ரொம்ப கஷ்டம். பக்தி மார்க்கத்துல போலாமா? பதில்: அது அவரவர் பக்குவத்தையும் பூர்வ சம்ஸ்காரத்தையும் பொறுத்தது. பக்தியும் விசாரமும் ஒண்ணுதான். கேள்வி: தியானம் பண்ணலாமா? பதில்: ஆமாம், ஒரு உருவை தியானம் பண்ணணும். அது மற்ற நினைப்பை போக்கும். இறைவனோட நினைப்பு மற்றதை நீக்கிடும். அதுதான் ஏகாக்கிரம். தியானத்தோட லட்சியமும் விசாரமும் ஒண்ணுதான். கேள்வி: கடவுளை நேர்ல பார்க்க முடியுமா? பதில்: பார்க்கலாம். கடவுளை மனசுலே தான் பார்க்க முடியும். நேர்லயே பார்த்தாலும் அது பக்தனோட மனசுலதான். கடவுளோட உருவத்தையும் தோற்றத்தையும் பக்தனோட மனம்தான் தீர்மானிக்கிறது. அது முடிவானது இல்லை. அதிலே துவைதம் இருக்கு. அது கனவுல இறைவனை பார்க்கிற மாதிரி தான். இப்படி கடவுளை எல்லாம் தரிசித்ததுக்கு பிறகுதான் விசாரமே ஆரம்பமாகும். அது ஞானத்திலே முடியும். விசாரம்தான் முடிவான வழி. ஆனா சிலருக்குத்தான் விசாரம் அனுபவம் மாறுது, பலருக்கு பக்தி தான் எளிமையா இருக்கு. கேள்வி: பால் பிரிண்டன் உங்களை லண்டன்ல பார்த்தாரா சொல்றாரே, அது கனவா? பதில்: ஆமாம், காட்சியிலே பார்த்திருக்கார். அவர் மனசுலே தான் அதுவும். கேள்வி: நான் எப்படி ஆத்மாவை அடையிறது? பதில்: ஆத்மாவை அடையிறதுன்னு ஒண்ணு உண்மையிலேயே இல்லவே இல்லை. அப்படி அடையிறதுன்னா ஆத்மா இங்கேயே இப்போவே இல்லைன்னு ஆயிடும்.
அது புதுசா இருக்கணும். புதுசா வர்றது போயிடும். அது நிரந்தரம் இல்லை. அதனால தான் சொல்றேன், ஆத்மா அடையப்படுறது இல்லை. நீங்க தான் ஆத்மா. நீங்க ஏற்கனவே அதாத்தான் இருக்கீள். உண்மை என்னன்னா ஆத்மாவோட சுக சொரூபம் உங்களுக்கு தெரியல. அஞ்ஞானம் ஆத்ம சுகத்தை மறைச்சிடுறது. நம்மளோட முயற்சியெல்லாம் அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்குத்தான். அஞ்ஞானம்னா தவறான கருத்து. இந்த தவறான கருத்து ஆத்மாவை உடம்போட மனசோட சம்பந்தப்படுத்திடுறது. இது தவறான சம்பந்தம்தான் போகணும். அப்போ ஆத்மாவை சுடரும். கேள்வி, அதை எப்படி செய்யறது? பதில், ஆத்ம விசாரத்தாலே. கேள்வி, அது ரொம்ப கஷ்டம். வேற வழி இல்லையா? நான் ஆத்மாவை உணர முடியாதா? மகாராஜ், தயவு செய்து சொல்லுங்க. பதில், நீங்க ஏற்கனவே ஆத்மாவாத்தான் இருக்கீள். அதனால ஆத்ம ஞானம் எல்லோருக்கும் பொதுதான். ஆத்மாவுக்கு அதிகாரி பேதம் இல்லை. நான் ஞானம் அடைய முடியுமாங்கிற சந்தேகம் அல்லது நான் இன்னும் ஞானம் அடையலைங்கிற நினைப்பு தான் தடை. அதில இருந்து விடுபட்டு இருங்கோ, அது போதும். கேள்வி, ஆனா அதுக்கு ஆத்மா அனுபவம் ஏற்படணும் இல்லையா? அது இல்லாம எப்படி இந்த நினைப்புல இருந்து விடுபட முடியும்? பதில், இதுவும் உங்களோட நினைப்பு தான். இதெல்லாம் உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்தி கொண்டதாலேயே ஏற்படுறது. இந்த பொய் சம்பந்தமே நீங்கணும். அஞ்ஞான நீக்கமே ஞானத்தின் அடைவு. கேள்வி, உண்மைதான். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பகவானோட சிஷ்யர்கள் கூடவே இருக்கிறதாலே ரொம்ப எளிமையா உங்க அருளாலே அதை உணர்ந்திருக்காங்க. ஒரு பெண்ணா இருக்கிறதாலையும் என்னால உங்க கூடவே இருந்து அதை உணர்ற பாக்கியம் இல்லை. இப்போ ஊருக்கு போனா திரும்ப வருவேனான்னு தெரியலை. பகவானோட அருளையே வேண்டுறேன். என்னோட இடத்துக்கு போனாலும் உங்களை நான் மறக்க கூடாது. இந்த பிரார்த்தனை பகவான் செவி சாய்க்கணும். பதில், எங்கே பொருள்? நீங்க எங்கேயும் போகல. சரி, நீங்க உடம்பெண்ணே வச்சு கொண்டாலும் உங்க உடம்பேவா லக்னோல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் வந்தது? நீங்க கார்ல ஏறி உட்கார்ந்தேல், கார் தான் வந்தது, ரயில் வந்தது. கடைசியில நீங்க என்ன சொல்றீர்? நான் வந்தேங்கிறள். உண்மையிலே நீங்க உடம்பு இல்லை. ஆத்மா இங்கேயும் நகர்றது இல்லை. உலகம்தான் ஆத்மாவில நகர்றது. நீங்க எதுவோ அதுவாவே தான் எப்பவும் இருக்கேள். எந்த மாற்றமும் இல்லை. நீங்க இங்கே இருந்து கிளம்புறேன்னு சொல்றதும் கூட அதே மாதிரிதான். நீங்க எப்பவும் இங்கேயே தான் இருக்கேள். காட்சி தான் மாறும். அருளை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அது வெளியே எங்கேயோ இருந்தா பிரயோஜனம் இல்லை. அருள்தான் ஆத்மா. அதை விட்டு வேறா நீங்க இல்லை. அருள் எப்பவும் இருக்கு. கேள்வி, நான் உங்க உருவத்தை நினைக்கும் போதெல்லாம் மனம் அமைதி அடையுது. நீங்களும் எனக்கு அருளணும். என்னோட முயற்சிதான்னு என்னை கைவிட்டுடாதீங்க. என் முயற்சி ரொம்ப பலகீனமானது. உங்க அருளே பலம். பதில், அருளேதான் ஆத்மா. நீங்க பகவானை நினைச்சா பகவான் உங்களை நினைக்கும். அருள் ஏற்கனவே இல்லையா? அருள் இல்லாத ஒரு நிமிஷமாவது உண்டா? உங்களோட பிரியம்தான் அருளுக்கு முன்னோடி. அதுதான் பலன். அதுதான் உத்வேகம். அதுதான் ஆத்மா. அதேதான் அருளும். கேள்வி, சம்சாரத்துல இருந்துகிட்டே ஆத்ம சாதனை பண்ணலாமா? பதில், ஆமாம், கண்டிப்பா அப்படித்தான் பண்ணணும். கேள்வி, சம்சாரம் தடை இல்லையா? சாஸ்திரங்கள் துறவை வலியுறுத்துதே. பதில், சம்சாரம் நம்மளோட மனசுலே தான் இருக்கு. உலகம் வந்து உங்ககிட்ட சொல்லித்தான் நான் தான் உலகம்னு. இல்லைன்னா அது எப்பவும் இருக்கணும். தூங்கும் போதும் கூட தூங்கும்போது உலகம் இல்லாததாலே அது அனித்தியம். அனித்தியமா இருக்கிறதாலே அதிலே சாரம் இல்லை. சாரம் இல்லாததாலே ஆத்மாவாலே சம்ஹாரம் செய்யப்படும். ஆத்மா மட்டுமே நித்தியம். துருவுன்னா அனாத்மாவோட சேராம இருக்கிறது தான். அஞ்ஞானம் நீங்கினா துறக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. இதுதான் உண்மையான துறவு. கேள்வி, அப்போ ஏன் நீங்க சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? பதில், அது என் பிராப்தம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவரவர் பிராரப்தத்தை பொறுத்தது. என் பிராப்தம் இப்படி, உங்களோட பிராப்தம் அப்படி. கேள்வி, அப்போ நானே என் வீட்டை விட்டு ஓடி வரக்கூடாது? பதில், உங்க பிராப்தம் அப்படின்னா இந்த கேள்வியே கேட்க மாட்டேன். கேள்வி, அப்போ நான் குடும்பத்திலே இருந்தேதான் ஆத்ம சாதனை பண்ணணுமா? சரி, இந்த பிறப்பிலேயே எனக்கு ஞானம் ஏற்படுமா? பதில், இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். நீங்க எப்பவுமே ஆத்மாதான். ஸ்ரத்தையா செய்யற முயற்சி வீண் போகாது. பலன் நிச்சயம் கிடைக்கும். கேள்வி, பகவான் எனக்கும் அருள் புரியணும், செய்வீங்களா? பதில், நிச்சயமாக. தொடரும். ஓம்.